பல நடிகர் நடிகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணீர் கதை அதுவும் திரைக்கு பின்னாடி இருக்கும். அம்மை தழும்பு மூஞ்சியோட இவனா நடிகன்னு பல வழிகளை மறைத்து சாதிச்சிருக்கிறாரு நாகேஷ் அவர்கள். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஏராளமான நகைச்சுவை நடிகர்கள் இருக்கிறாங்க. அனைத்து நகைச்சுவை நடிகர்களுக்கும் ஒரு அடைமொழி இருக்குது. கலைவாணர் அப்படின்னா NSK, காமெடி நடிகர் தங்கவேலு அப்படின்னா டனால் தங்கவேலு, சின்ன கலைவாணர் அப்படின்னா விவேக் அவர்கள், வைகை புயல் அப்படின்னா வடிவேலு. பல நகைச்சுவை நடிகர்களுக்கு இது போல அடைமொழி இருக்குது. ஆனால் நாகேஷ் அவர்களுக்கு மட்டும் எந்த விதமான அடைமொழியும் கிடையாது. ஆனால் தன்னுடைய உடல் மொழியால் அனைவரையுமே சிரிக்க வைத்த ஒரு அற்புதமான நடிகர் தான் நாகேஷ். அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்திற்கு போனாலும் கூட அவர் கடந்து வந்த பாதை கரடு முரடாக தான் இருந்திருக்கு. அவரின் கண்ணீர் கதை குறித்து மிகப்பெரிய அளவில் எல்லோருமே பேசுவாங்க. 1993ஆம் ஆண்டு தாராபுரத்தில் கிருஷ்ணராவ் மற்றும் ருக்மணி அம்மாள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மகனாக பிறந்தார். பள்ளியில் படிக்கும்போது நடிப்பின் மீது இவருக்கு ஆர்வம் இருந்ததுனால அமைச்சர் நாடகங்கள் பலவற்றில் நடித்தார். 1959ஆம் ஆண்டு தாமரைக்குளம் என்ற திரைப்படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார். நடித்து கொண்டிருந்த போதே அவருக்கு நடிக்க வரலை அப்படின்னு பலர் அவரை கேலி செஞ்சுட்டாங்க. நாகேஷ் M.R. ராதாவிடம் என்னை பலர் கேலி செய்கிறாங்கன்னு வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. அப்போது M.R. ராதா மற்றவர்கள் எல்லாம் நடிகர்கள், நீ கலைஞன், அனைவராலும் நடிக்க முடியும், ஆனால் அனைவராலும் கலைஞனாக முடியாதுன்னு அவரை ஊக்கப்படுத்தி M.R. ராதா அன்று அளித்த ஊக்கம் அவரை வெற்றி பாதையையே நோக்கி ஓட வச்சதாம். மிகப்பெரிய அளவில் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கலைஞன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புகழ் பெற்றார். அதோட உடல் முழுக்க அம்மை தழும்பு, சினிமாவிற்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு குணத்தோற்றத்தோடு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியாக அவருடைய பெயரும் கூட இயற்பெயர் குண்டுராவ் அப்படின்றதுனால எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே அவர் வந்து பொருத்தமாக இல்லைன்னு சொல்லுவாங்களாம். ரசிகர் ஒருவர் அவரிடமே இதை பற்றி கேள்வி கேட்க, நீங்கள் கேட்பது எனக்கு புரியுது, உங்கள் வீட்டில் இருக்கும் அம்மிக்கல் நன்றாக அரைக்கணும் அப்படின்னா உளிய வைத்து கொத்துவாங்க, அதுபோல் கடவுள் இந்த அம்மிக்கல்லை கொத்தியதால் தான் நடிப்பு என்கிற இட்லி நல்லா வருதுன்னு நகைச்சுவாக பேசியிருக்காராம். அசாத்தியமான நடிப்பை வெளிக்கொடுத்தாரு. விருது ஆனால் இவர் கிடைக்கல. உடல் மொழியால் பலரை வயிறு வலிக்க சிரிக்க வைத்த நாகேஷிற்கு ஒரு படத்திற்கு கூட தேசிய விருது கிடைக்கல. நமவர் படத்திற்காக அவருக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது மட்டும்தான் கிடைச்சது. தர்மியாக நடித்த நாகேஷிற்கு 1000 பொன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நகைச்சுவை நடிகராக, வில்லனாக, குணச்சித்திர நடிகராக நடித்து நம்மை மகிழ்வித்த கலைஞர் நாகேஷ் 2009ஆம் ஆண்டு காலமானார். இது ஒரு பக்கம் இருக்க, இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி படம் ஏன் இயக்குறதுலன்னு மனம் திறந்திருக்கிறார் சேரன். தமிழ் திரை உலகில் தவிர்க்க முடியாத இயக்குநர்களில் ஒருவன் சேரன். ஏன்னா பாரதி கண்ணம்மா படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமாகி வெற்றி கொடிகட்டு, பாண்டவர் பூமி, ஆட்டோகிராஃப், தவமாய் தவமிருந்து, பொக்கிஷம் இயக்கிய படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. நான் படம் எடுக்க மாட்டேனா அப்படின்னு இப்போ அவர் கேட்டிருக்காராம். சமீபத்தில் ரமேஷ் கண்ணாவுடன் நேர்காணல் ஒன்றில் பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. நான் என்னமோ படம் எடுக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம்னு சொல்வது போல் நினச்சிட்டு இருக்காங்க. மக்கள் எதிர்பார்க்குறாங்க, ஓகே. தயாரிப்பாளர்களும் திரைத்துறையும் எதிர்பார்க்கிறதா? அதுதான் கிடையாது. வெட்டி வீராப்பு பேசக்கூடாது, உண்மையை பேசணும். நானே ஒரு தயாரிப்பாளரை பிடித்து படம் எடுத்தாகணும் அப்படின்ற வேலையில் தான் இருக்கேன். என்னாலும் திரைப்படம் எடுக்காமல் இருக்க முடியாது. அதற்கான வேலையில் இருக்கிறேன். ஆனால் அதை சுலபமாக எடுக்க முடியலை. முதல்ல மூத்த இயக்குநர்கள் இவர்களிடம் போய் வேலை செய்ய முடியுமா? இவர்கள் நமக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்ப்பார்களா? இவர்களிடம் நாம் திருத்தங்கள் சொல்ல முடியுமா? நம் கட்டுப்பாட்டில் இருப்பார்களான்னு 1000 கேள்வி இருக்குது. ஆனால் அது நம்மளுடைய தவறு. படம் பண்ணி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. இன்று படம் பண்ணியவர்களுடன் நாம் இணைந்தால் வெற்றி உத்தரவாதம். சேரன் நல்ல இயக்குனர், ஆனால் அவர் படம் செய்து மிகப்பெரிய நாளாயிடுச்சு அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதற்கு தான் இப்போ அவர் பதில் கொடுத்துருக்கிறாரு. என்ன நடக்க போகுது, தொடர்ந்து அவர் பண்ணுவாரா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.